தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த TPS என்கின்ற விசாவை அமெரிக்க அதிபரனுடைய நிர்வாகம் இடைநிறுத்தம் செய்ய விரும்பியதை அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தலைமை நீதிபதி ஆலிசன் பெரோஸ் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் இப்பொழுது TPS விசா வழங்கப்பட்டிருக்கின்ற 1100 சோமாலியா நாட்டவர்களையும் உடனடியாக நாடு கடத்துவதற்கான அதிகாரத்தை அமெரிக்காவினுடைய அகதிகள் தொடர்பான அமைச்சகத்திற்கு இது வழங்கி இருக்கின்றது. இப்போதைய நிலையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கு எந்த வழியும் அற்ற நிலையில் வரும் நவம்பர் 3ஆம் தேதி வரை இருக்கின்ற உள்ளக தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப் எதையாவது செய்தார் என்று நம்புவதற்கு ஏதிலிகளான இவர்களின் விசா மீது பாய்ந்திருக்கின்றது நீதிமன்றம். இந்த TPS விசா என்றால் என்ன? இது ஒரு நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்றால், இயற்கை அனர்த்தங்களினால் பேர் அழிவுகள் ஏற்பட்டால், அந்த நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை இருந்தால் மக்கள் அமெரிக்காவிற்குள் நுழையலாம். அப்படி நுழைகின்ற மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒரு விசா தான் TPS என்கின்ற இந்த விசாவாகும். இந்த விசாவை இடைநிறுத்தம் செய்தல் கூடாது என்று மனித உரிமை அமைப்புகள் நீதிமன்றத்திற்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன. இந்த வழக்கில் அவர்களினுடைய வாதாட்டம் TPS என்கின்ற விசா வழங்கப்பட்ட நாடுகளில் ஏதோ பாலும் தேனும் இப்பொழுது ஆறாக ஓடுவது போலவும், அங்கு சகல பிரச்சனைகளும் தீர்ந்து பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் போன்றவற்றை வழங்கி வாழ்வதற்கான வசதிகளை கொண்ட ஒரு மனிதன் தான் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அவ்வாறு முன்னேறுவதற்கு எந்த தடைகளும் இல்லாத சுதந்திரமான மனோநிலை கொண்ட அரசுகள் இருக்கின்றது என்று கருதுவது தவறானது. இவர்கள் வெளியேறி வந்த சோமாலியா, ஹெய்ட்டி, கரிபியன் நாடுகள் மற்றும் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மையாகும். எனவே அந்த நாடுகளில் இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்டது என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்புவதும் அதற்கு ஏற்ப விசாவை பறிமுதல் செய்வதும் சட்ட முரணான செயல், இனத்துவேசமான ஒரு செயல் என்று வாதாடி இருக்கின்றார்கள். எதற்காக இனத்துவேசமான செயல் என்று வாதாடினார்கள் என்றால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத்தகைய ஆப்பிரிக்க நாட்டு அகதிகளை வைத்திருப்பதை விட இப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தஞ்சம் கோரி வந்தோர்களை இந்த நாட்டில் வைத்திருப்பதை விட இவர்களை சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பிவிட்டு ஸ்கண்டினேவியன் நாடுகளில் இருக்கின்ற மக்களை வரவேற்போமாக இருந்தால் அது நமக்கு ஆதாயமாக அமையும் என்று கூறுகின்றார். அவர்கள் ஜனநாயக ரீதியாக வளர்ச்சி பெற்று, கலாச்சார ரீதியாக வளர்ச்சி பெற்று, அதேவேளை முரண்பாடுகளும் குழப்பங்களும் அற்ற அமைதியான மக்களாக இருப்பதனால் அவர்களை அழைத்தால் அமெரிக்கா முன்னேறும். இவர்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்திருந்து தலைவலி பிடித்த வேலை என்று கூறியதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டங்கள் கிளம்பி இருக்கின்றன. அது மாத்திரம் அல்லாமல் இத்தகைய இனவாத பேச்சுக்களை இவர் பேசி செல்வதானது அகதிகளுக்கு வாய்ப்பான ஒன்று அல்ல. இவர் உள்ளூர் தேர்தலை கவனத்தில் எடுத்திருக்கின்றார். தன்னுடைய சுயநல அரசியலுக்காக ஏதிலிகளான இந்த மக்களினுடைய வாழ்க்கையில் விளையாடி தன்னுடைய வாக்கு வங்கியை பெருப்பிப்பதற்கான ஒரு குறுக்கு வழியில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார். இவருடைய செயல், முடிவு அத்தனையும் தவறானது. எனவே இதை நிராகரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனித உரிமை கழகம் முன்வைத்த வாதங்களை நீதிபதி நிராகரித்தார். நீதிபதி இதற்கான விளக்கத்தை கூறுகின்ற பொழுது, இத்தகைய ஒரு மனிதாபிமான சட்டத்தை கொண்டு வந்தது அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகமாகும். அந்த உள்துறை அமைச்சகமே இப்போது இந்த சட்டம் காலாவதியாகி போகின்றது, அவசியம் இல்லை என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே சட்டத்தை இயற்றியவர்களே அதை திரும்ப பெறுகின்றோம் என்று கூறுகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. எனவே நாங்கள் அதை தடுக்க முடியாது என்று நீதிபதி ஆலிசன் பெரோஸ் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னதாக ஹெய்ட்டி, சிரியா நாட்டு அகதிகள் இதுபோல திருப்பி அனுப்பப்படலாம். இவர்களுக்காக வழங்கப்பட்ட TPS விசா வலுவற்று போகின்றது
முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி அந்த நாட்டு மக்களுக்கு நிராகரிக்கப்பட்ட இந்த தீர்ப்பானது இவர்களுக்கும் நிராகரிக்கப்படுகின்றது இந்த உரிமை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் இவர்களுடைய எதிர்காலம் என்ன? சோமாலியா நாட்டவர்கள் 1990களில் சோமாலியாவில் நிலவிய அமைதியின்மை காரணமாக இங்கே வந்தவர்கள். 90ல் இருந்து 2000 பத்தாண்டுகள், இப்பொழுது 26-36 வருடங்கள் ஏறத்தாழ அமெரிக்காவில் இருந்து விட்டார்கள். இவர்களின் வீசாவை பறித்து இவர்களை திருப்பி அனுப்புவதனால் அவர்கள் சொந்த நாடுகளில் சென்று வாழ்வதற்கு முடியாது என்பதும், அதைவிட பெரும் சிரமம் கிடையாது, இன்னொரு அகதியாக சொந்த நாட்டுக்கே அவர்கள் போக வேண்டி வரும். ஆகவே இதை நிறுத்துங்கள் என்கின்ற போராட்டங்களை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அடியோடு நிராகரித்திருக்கின்றது. இது போலத்தான் சென்னை துறைமுகம் பற்றியும் அவர் தவறான கருத்தை கூறினார் என்று நேற்று இந்திய உணர்ச்சி பூர்வமான செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த விசா பறிமுதல் ஆனது 10 லட்சம் வெளிநாட்டவர்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடுகின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது. இந்த விசா பறிப்பினால் கெய்டி சிரியா நாட்டு மக்களினுடைய விசா 3,50,000 பேர்களுடைய விசா பறிமுதலாகின்ற நிலை. சோமாலியா 1100, மிகுதி 6,50,000 பேர் உலகின் பல நாடுகளையும் சேர்ந்தவர்கள். இவர்கள் இப்பொழுது அச்சத்துடனும் பீதியுடனும் இருக்கின்றார்கள். எப்பொழுது அமெரிக்காவினுடைய நீதிமன்று தங்களுடைய விசா மீதும் ஆய்கின்றதோ என்ற அச்சத்துடன் காத்திருக்கின்றார்கள். இந்த நிலைதான் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கடைசி பெரும் தேர்தல் வியூகமாக இருக்கின்றது. இதற்கிடையில் கனடாவினுடைய அமெரிக்காவிற்கான தூதுவர் பீட் கோக்ஸ்ட்ரா கூறிய கருத்து கனடாவில் பலத்த எதிர்வினையை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஆத்திரமடைந்து இவரை உடனடியாக பதவியிலிருந்து தூக்கி வீசி கனடாவிற்கு திரும்பி வரக்கூடாது என்று விரட்டி அடிக்க வேண்டும் என்று கனேடிய அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா அமெரிக்காவினுடைய 51வது மாநிலம் என்று அறிவித்ததை இவர் ஓர் அன்பின் நிமித்தமாக டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கூறியிருக்கின்றார் என்று, உதைத்த காலுக்கு முத்தம் உமிழ்ந்த வாய்க்கு சர்க்கரை என்று இவருடைய செயல் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை கேட்டதும் இவர் சீறி எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருப்பாராக இருந்தால் மட்டுமே இவர் ஒரு கனடாவிற்கான தூதுவராக இருந்திருக்க முடியும். ஆனால் அப்படியே இல்லை இவருடைய செயல் என்பதனால் இவரை பதவி விலத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இதுபோல கனடாவில் இருக்கின்ற அல்பர்டா என்கின்ற மாநில மக்கள் கனடாவில் இருந்து பிரிந்து செல்ல விரும்புகின்றார்கள். இவர்களுக்கு ஆதரவாகவும் இவர் பேசியிருக்கின்றார். அப்படியானால் இவர் எதற்காக கனேடிய தூதுவராக இருக்கின்றார்? கனடாவிற்கு மாறான கருத்துக்களை எதற்காக சொல்லுகின்றார் என்ற கேள்விக்கு அந்த செய்தி எந்த விளக்கங்களையும் தரவில்லை. இதற்கான காரணம், இப்படியான ஒரு கருத்தை இவர் கூறுகின்ற பொழுது அதற்கான எதிர்வினை எப்படி கனடாவில் உருவாகின்றது என்பதையும், அந்த எதிர்வினையை டொனால்ட் ட்ரம்பிற்கு காட்டுவதற்குமாக இப்படியான ஒரு திரை கதையை இவர் எழுதினாரா, இல்லை இவருக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டு இப்படி பேசினாரா, இல்லை நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் போல அமெரிக்காவினுடைய அதிபர் எங்களுடைய டேடி என்று கூறி அதன் மூலமாக நேட்டோவில் அவரை வைத்திருக்கலாம் என்று நினைத்த முயற்சி படுதோல்வி அடைந்து நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டை மிக கேவலமாக டொனால்ட் ட்ரம்ப் பேசியதையும் கடந்த காலங்கள் சந்தித்திருக்கின்றது. அப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து பேசுகின்ற பொழுது அவர் பணிந்து போவதும், அவரை ஆதரவாக பேசுகின்ற பொழுது அவர் முதலில் ஆதரிப்பதும், தன்னை யார் ஆதரிக்கின்றாரோ அவரை தூக்கி வீசுவதில் அவர் கவனமாக இருப்பதையும் கடந்த கால நிகழ்வுகள் காட்டுகின்றன. தன்னை பப்பாசியில் ஏற்றி விடுகின்றார்கள் என்பது முதலில் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரிவதில்லை. தெரிந்த பின்னர் அவர் பொறுப்பதும் இல்லை என்பதை கனடாவினுடைய தூதுவர் புரிந்து கொண்டாரா தெரியவில்லை. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக கனடாவில் மக்களினுடைய போர்க்குரல் ஆனது கனேடிய அரசுக்கு வெற்றியாகவே அமையும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.